الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قولوا آمنا بالله وما أنزل إلينا وما أنزل إلى إبراهيم وإسماعيل وإسحاق ويعقوب والأسباط وما أوتي موسى وعيسى وما أوتي النبيون من ربهم لا نفرق بين أحد منهم ونحن له مسلمون. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரிய கிருபையினால் சஃபுத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை விளக்கமாக தெளிவாக நாம் பார்த்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வரிசையிலே நாம் இப்பொழுது 135 136வது ஆயத்தை காண இருக்கிறோம். இது பாடம் 188. இதற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன என்றால், உண்மை முஸ்லிம்களாக இருங்கள், உண்மையான முஸ்லிம்களாக இருங்கள் என்று தலைப்பை கொடுத்திருக்கிறோம். ஏனென்றால் உண்மையான இஸ்லாம் தான், பரிசுத்தமான இஸ்லாம் தான் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கிறது. பரிசுத்தமான இஸ்லாம் தான் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கிறது. அதுதான் நாம் சொல்வது போல ஹனீஃப் என்று சொல்லுவோம் அல்லவா. மற்ற எல்லா விதமான மார்க்கத்தையும் விட்டுவிட்டு இஸ்லாத்தின் பக்கம் சாய்ந்து விடுதல், எல்லா பாத்திலான மார்க்கங்களை விட்டுவிட்டு. அல்லாஹு தாலா எவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களை சொல்ல சொன்னானோ, நீங்கள் யூதத்தை நஸ்ரானியத்தை அழைப்பு கொடுக்கிறீர்கள், நாங்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கமான தூய்மையான நிலையான மார்க்கமான இஸ்லாத்திலே நாங்கள் இருக்கின்றோம் என்பதாக அல்லாஹு தாலா அவர்களுக்கு பதில் சொல்றான். இப்போ பொதுவாக ஹனீஃபுங்கிறது நம்ம சொன்னோம், எல்லா நபிமார்களும் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் எல்லாரும் உண்மையான நிலையில் இருந்த உண்மையான மார்க்கம் அவங்க இருந்தது தான் உண்மையான மார்க்கமாக இருக்கு. எல்லா நபிமார்களும் ஹனீஃபா தான் இருந்தாங்க, பரிசுத்தமான மார்க்கத்தில் தான் இருந்தாங்க. அப்போ அதை தான் அல்லாஹுத்தாலா இங்கே சொல்கிறான். நீங்கள் என்ன செய்யுங்க, அவளிடம் சொல்லுங்கள், நாங்கள் இருந்த மார்க்கம் தான் உண்மையான மார்க்கம், இஸ்லாம் என்பது உண்மையானது, அதைத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தையும் அவங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி என்ன செய்யறான், யூத நசாராக்களுக்கு அல்லாஹுத்தாலா சொல்றான். நான் அவர்கள் செய்த அந்த மாறுபாடு அதற்கெல்லாம் இப்படின்னு சொன்னால் அல்லாஹுத்தாலா பொதுவாக இபாத் மூமின்களுக்கு ஈமானின் பக்கம் என்ன செய்யறான், ஒரு வழியை காட்டுறான். இதன் மூலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக தெளிவாக பொதுவாக எல்லா நபிமார்களும் ஒட்டுமொத்தமாக ஏற்றுக்கொண்ட ஒரு மார்க்கம் அது பொதுவாக சொல்லிட்டு, அதே மாதிரி அதில் எல்லா நபிமாருடைய சிறப்புகளும் வருது. அதே மாதிரி நபிமார்களுக்கு மத்தியில் எந்த விதமான பிளவோ வேறுபாடோ இருந்ததில்லை. எல்லாரும் என்ன செஞ்சாங்க, அவர்கள் அனைவரும் ஒருவரையும் ஒருவர் ஈமான் கொண்டவர்கள். ஏன்னா அவங்க எல்லாருமே அவங்க எல்லாருமே ஈமான் கொள்வது அவசியம். அதில் என்னது, எந்த விதமான பிரிவை ஏற்படுத்தக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற மாதிரி அந்த பிரிவை ஏற்படுத்தக்கூடியவங்க உண்மை முஸ்லிம்களாக இருக்க முடியாது. وَيُرِيدُونَ يُفَرِّقُوا بَيْنَ اللَّهِ وَرَسُولِهِ وَيَقُولُونَ نُؤْمِنُ بِبَعْضٍ وَنَكْفُرُ بِبَعْضٍ وَيُرِيدُونَ يَتَّخِذُوا بَيْنَ ذَلِكَ سَبِيلًا أُولَٰئِكَ هُمُ الْكَافِرُونَ حَقًّا. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுக்கும் ரசூல்மார்களுக்கும் மத்தியில் பிரிவை ஏற்படுத்த பார்க்கிறார்கள். இன்னும் சொல்கிறார்கள், சில நபிமார்களை ஈமான் கொள்வோம், சில நபிமார்களை நாங்கள் ஈமான் கொள்ள மாட்டோம், நிராகரிப்போம் என்பதாக சொல்றாங்க. அது மட்டுமல்ல, அவர்கள் அதற்கு மத்தியிலே பிரிவை ஏற்படுத்த பார்க்கிறார்கள், ஒரு பாதையை ஏற்படுத்த பார்க்கிறார். அவர்கள்தான் உண்மையான காஃபிர்கள் என்பதாக அல்லாஹு தாலா சூரத்து நிசால சொல்லியிருக்கக்கூடிய ஆயத்தை நாம் பார்க்கின்றோம். உண்மையான முஃமின்கள் என்பது முழுமை எல்லா நபிமார்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எல்லோரையும் நபி என்பதாக ஏற்றுக்கொள்ளணும். ஆனால் என்ன செஞ்சாங்க, அந்த மாதிரி இல்லான்னு சொன்னா அவர்கள் உண்மை முஸ்லிம்களாக ஆக முடியாது. ஒரு ரிவாயத்தில் வருது, அஹ்லே கிதாபாசிகள் வேதவாசிகள் என்ன செஞ்சாங்க, அதாவது தௌராத்தை ஓதி இப்ரானி மொழியில் அதுக்கு என்ன செஞ்சாங்க, விளக்கம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ரானி மொழியில் அதற்கு விளக்கம் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அதே மாதிரி இப்ரானி மொழியில் அதை படிச்சுட்டு
அரபி மொழியில முஸ்லீம்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஹ்ல கிதாபுடைய விஷயங்கள் நீங்கள் உண்மைப்படுத்தாதீர்கள், பொய்ப்படுத்தவும் செய்யாதீங்க. பொய்ப்பிக்கவும் செய்யாதீங்க, உண்மைப்படுத்தவும் செய்யாதீங்க. மாறாக சொல்லிருங்க, நாங்கள் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டிருக்கின்றோம், எங்கள் மீது என்ன விஷயங்கள் இறங்கியதோ அதை கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்பதாக சொல்லுங்கள் என்பதாக ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதில் சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாக பதில் சொல்லிட்டாங்க. அப்போ அதைத்தான் இங்கே சொல்லப்படுது. அப்போ உண்மையான முஸ்லீம்களாக இருப்பது, ஈமானில் உறுதியாக இருப்பது, உண்மை உண்மை முஸ்லீம்களாக, ஏன்னா அல்லாஹ் தஆலா அதைத்தான் குர்ஆனிலே பல இடங்களில் சொல்கிறான். அதாவது அவர்கள் உண்மை முஸ்லீம்களாக இருந்தால்தான் இது மௌத்தும் இஸ்லாத்தோடு வரக்கூடியதாக இருக்குது, அதை கொண்டு வெற்றிங்கிறது கிடைக்கும். இல்லைன்னு சொன்னால் என்னது, உண்மை எல்லாத்தையும் ஈமான் கொள்வது. ரசூல் சொன்ன மாதிரி என்னது சொன்னாங்க, ஆமினு பி தௌராத்தி வ ஜபூரி வல் இன்ஜீலி, ஈமானை தௌராத்தை கொண்டு நம்பிக்கை கொள்ளுங்க, ஜபூரை ஈமான் கொள்ளுங்கள், அதே மாதிரி இஞ்சிலையும் ஈமான் கொள்ளுங்கள். என்ன வல்லிய சவுக்குமுல் குரான், குரான் உங்களுக்கு போதுமானதாக இருக்கின்றது. அப்போ அமல் குரானை கொண்டு செய்யணும். சொன்ன மாதிரி நாம் தௌராத்தை கொண்டு ஈமான் கொள்ள ஏவப்பட்டோம், இஞ்சிலை கொண்டு ஈமான் கொள்ள ஏவப்பட்டோம். ஆனால் அந்த ரெண்டையும் கொண்டு நாங்கள் அமல் செய்ய சொல்லி எங்களுக்கு சொல்லவில்லை. ரெண்டையும் ஈமான் கொண்டோம், இந்த ரெண்டையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்பதாக சொல்வதை பார்க்கிறோம். அப்போ அல்லாஹ்வுடைய அந்த எல்லா நபிமார்களையும் ஈமான் கொள்வது, அதே போல் அல்லாஹ்வுடைய எல்லா வேதங்கள், அல்லாஹ்வின் பொறுத்து இறக்கப்பட்ட எல்லா கிதாபுகள், வான் கிதாபு சமாவி, அதாவது வான் கிதாபுகள் அனைத்தையும் என்ன செய்வது, ஈமான் கொள்வது, இதுதான் உண்மையான முஸ்லீம்களுக்கு அடையாளமாக இருக்குது. அப்போ அந்த நிலையத்தை அல்லாஹ் என்ன செய்யலாம், உண்மையான முஸ்லீம்களாக இருங்கள் என்று இந்த இடத்துல சொல்றான். பாருங்கள், கிதாபை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ், அதில் உள்ள விஷயங்களை விளங்கிக் கொள்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். التفسير. وقالوا كونوا هودا أو نصارى. وقالوا كونوا هودا أو نصارى. இந்த இடத்துல காணுன்னு சொல்லி போட்டிருக்குது, அசல்ல கூணு, கூணுங்கிறது தான் அந்த இடத்துல வர வேண்டியது, அது தவறாக பதிவாயிருக்கு. வகாலு கூனு ஹூதன் அவ் நசாரா, அவங்க சொல்கிறாங்க, யார், யூதர்கள் நசாராக்கள் சொல்கிறாங்க, நம்பிக்கையாளர்களை நோக்கி நீங்கள் யூதர்களாக அல்லது கிறிஸ்தவர்களாக மாறிவிடுங்கள், நேர்வழி அடைந்து விடுவீர்கள் என்பதாக கூறுகிறார்கள். அதாவது காலல் யஹூத், யூதர்கள் சொன்னார்கள், கூனூம் ஆகிவிடுங்கள், அலா மில்லத்தினா, நம்முடைய மார்க்கத்தின் மீது, யஹூதன் அதாவது யூதராக மாறிவிடுங்கள், எங்களுடைய மார்க்கத்தின் மீது யூதராக நீங்கள் மாறிவிடுங்கள், தகுத்தது நேர்வழி பெற்று விடுவீர்கள். அப்போ யூதர்கள் முஸ்லீம்களை பார்த்து சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, எங்களுடைய மார்க்கத்திற்கு மாறிடுங்க, யூதனா மாறிடுங்க, நவுதுபில்லா, தகுத்தது நீங்கள் நேர்வழி அடைந்து விடுவீர்கள். வக்காலல் நசாரா, நசாரா கூறுகிறார்கள், கூனு நசாரா, நஸ்ரானியாக மாறிவிடுங்கள், கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிவிடுங்கள், கிறிஸ்தவனாக ஆகிடுங்க, நவுதுபில்லா, தகுத்தது நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள் என்பதாக யூதர்கள் தங்கள் மதத்திற்கும் கிறிஸ்தவர்கள் தங்கள் மதத்திற்கும் அழைப்பு விடுக்கிறார்கள். எப்படி, நீங்க வந்துட்டீங்கன்னு சொன்னா நேர்வழி பெற்றுவீங்க. கொல்லும் மினல் ஃபரீகைன், இரண்டு கூட்டங்களிலிருந்து ஒவ்வொன்றும், இரண்டு கூட்டங்கள்லாம் யாரு, யூதர்களும் சரி கிறிஸ்தவர்களும் சரி, ரெண்டு கூட்டம், யூத கூட்டம் கிறிஸ்தவ கூட்டம், இரண்டு கூட்டங்களிலிருந்து ஒவ்வொருவரும் எதுஉ அழைக்கிறார்கள், இலா தீனிஹில் எதுஉ இலா தீனிஹில் முஅவ்வஜ், அதாவது ஒவ்வொரு கூட்டமும் தங்களுடைய அந்த கோணலான நேரு, அதாவது வளைந்த அந்த மார்க்கத்தின் பக்கம் அழைக்கிறார்கள், சரியான பாதை விட்டு விலகிய முஅவ்வஜ் கோணலான அந்த தீனின் பக்கம் ஒவ்வொருத்தவங்களும் அழைக்கிறார்கள். குல், நபியை நீங்க சொல்லுங்க, பல் மில்லத்த இப்ராஹிம ஹனீஃபா, குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், பல் மில்லத்த இப்ராஹிம ஹனீஃபா, இல்லை நாங்கள் நேரான வழியை சார்ந்த, நேரான வழியை பின்பற்றிய அதற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய மார்க்கத்தில் தான் இருக்கின்றோம், அதைத்தான் நாங்கள் பின்பற்றுகின்றோம். ஒமாக்கார மினல் முஷ்ரிக்கீன், இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் முஷ்ரிக்கீன்களிலிருந்து ஆகியிருக்கவில்லை. ஒமாக்கான மினல் முஷ்ரிக்கீன், அவர்கள் இணை வைக்கக்கூடியவர்களிருந்து ஆகியிருக்கவில்லை. அதாவது குல் லஹும் யா முஹம்மத், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள், அந்த யூதர்களுக்கும் நசாராக்களுக்கும் சொல்லுங்கள், பல் நத்தபிஉ மில்லத்தல் ஹனீஃபியத்தி சமஹதி, பல் மாறாக நாங்கள்
நத்தபிய பின்பற்றுகிறோம், மில்லத்தல் மார்க்கத்தை, ஹனீஃபியத்தி சமஹத்தி பரிசுத்தமான உயர்ந்த தூய்மையான மார்க்கத்தை நாங்கள் பின்பற்றுகிறோம். வஹிய மில்லத்து இப்ராஹிம், அது யாருடைய மார்க்கம்? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கமாகும். ஹால கௌனிஹி மாயிலன் அனில் அதியானி, ஹால கௌனிஹி அது ஆகிருக்கும் நிலையில், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கம் ஹால கௌனிஹி அவர்களுடைய நிலை ஆகிருக்கும் நிலையில, அவர்கள் ஆகிருக்கும் நிலையில், மாயிலன் சாய்ந்தவராக, அனில் அதியானி எல்லா மார்க்கங்களை விட்டும், குல்லிஹா எல்லா மார்க்கங்களை விட்டும் அவர்கள் சாய்ந்திருக்கும் நிலையில், அவங்க அதை விட்டு விலகிய, எல்லா மார்க்கங்களை விட்டும் விலகிய நிலையில், சாய்ந்திருக்கும் நிலையில், இல்ல தீனில் கையும் நிலையான தீனின் பக்கம், நிலை பெற்ற உறுதியான மார்க்கத்தின் பக்கம் அவர்கள் சாய்ந்திருக்கக்கூடிய நிலையிலே அந்த மார்க்கத்தை தான் நாங்கள் பின்பற்றுகின்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் எல்லா விதமான மார்க்கங்கள், எல்லா விதமான பாத்திலான விஷயங்களை விட்டும் தீனில் கைமின் பக்கம் என்ன செஞ்சிட்டாங்க? சாஞ்சிட்டாங்க. அதுலதான் இருக்கிறாங்க. ஒமா கான இப்ராஹிமு மினல் முஷ்ரிக்கீன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இணை வைக்கக்கூடியவர்களிலிருந்து ஆகியிருக்கவில்லை. ஒமா கான இப்ராஹிமு மினல் முஷ்ரிக்கீன், முஷ்ரிக்கீன்களிலிருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆகியிருக்கவில்லை. பல் மாறாக கான முஃமினன் முவஹிதன், அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக, மூமினாக, முவஹிதன் ஏகத்துவத்தை போதிக்கக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள். வஃபீஹி தஅரீதுன் பி அஹ்லில் கிதாபி, இந்த இடத்துல வஃபீஹி இந்த விஷயத்திலே தாரீல் எடுத்து காட்டப்படுகிறது, எடுத்து சொல்லப்படுகிறது. பி அஹ்லில் கிதாபி, கிதாப் வேதவாசிகளுக்கு எடுத்து சொல்லப்படுகிறது. ஈதான் இன்னும் அறிவிப்பு செய்யப்படுகிறது. பி அன்ன மாஹும் அலைஹி, பி அன்ன நிச்சயமாக, மாஹும் அலைஹி எந்த ஒன்றின் மீது அவர்கள் இருக்கிறார்களோ, அந்த யூதர்கள், அந்த வேதவாசிகள் எதன் மீது அவர்கள் இருக்கிறார்களோ, நாங்கள் சரியான பாதையில் இருக்கிறோம், நாங்கள் இருக்கக்கூடிய மார்க்கம் உண்மையானது, நாங்கள் என்னது யகூதியத்தில் இருக்கிறோம், நஸ்ரானியத்தில் இருக்கிறோம் என்று அவர்கள் எதன் மீது அவர்கள் இருந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்றார்களோ அந்த விஷயத்தை அறிவிப்பதற்கும் என்ன, இன்னமாஹுவ ஷிர்குன் வதலாலுன், நிச்சயமாக அவர்கள் இருப்பதெல்லாம் இணை வைப்பும், ஷிர்கும்னா இணை வைப்பதும், வதலாலுன் வழிகேடுமாக இருக்கிறது. ஈதானுன் அதை அறிவிப்பதும், எண்ணமாகும் அலைஹி அவர்கள் எதன் மீது இருக்கிறார்களோ அது ஷிர்கும், அது சரியான ஷிர்காகும், அது வழிகேடாகும். ஷிர்க்னா இணை வைப்பாகவும், இன்னும் தலால் அது வழிகேடாகவும் இருக்கிறது என்பதை விளக்கி சொல்வதற்காக வேண்டி இந்த விஷயத்தை அறிவிப்பு செய்யப்படுகிறது. இதை அறிவிப்பு செய்வதற்காக இந்த ரெண்டு விஷயத்தை செய்யப்படுது. இதை வைத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அவர்கள் முஷ்ரிக்கீன்களாக இல்லை, அவர்கள் முஷ்ரிக்கீன்களாக இல்லை என்று சொல்வதன் மூலம் இரண்டு விஷயங்கள். ஒன்று என்ன, முதல் முக்கியமான ஒரு விஷயம் அவங்களுக்கு சொல்லப்படுது, நாங்கள் இருக்கிறது உண்மை இன்மைன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, அது உண்மை கிடையாது, மாறாக நீங்கள் இணை வைப்பில் தான் இருக்கின்றீர்கள், இன்னும் வழிகேட்டில் தான் இருக்கின்றீர்கள் என்ற விஷயத்தை உணர்த்துவதற்காக அந்த விஷயம் சொல்லப்படுகிறது. சரி, கூலு ஆமன்னா பில்லாஹி வமா உன்சில இலைனா, கூலு நீங்க சொல்லுங்க, ஆமன்னா பில்லாஹி அல்லாஹ்வை கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம், வமா உன்சில இலைனா எங்கள் மீது எந்த ஒன்று இறக்கப்பட்டதோ அதை கொண்டும் நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்பதாக சொல்லுங்கள். அதாவது கூலு சொல்லுங்கள், ஐயுகல் கூலு ஐயுகல் முஃமினூன், மூமின்களே நீங்கள் சொல்லுங்கள், ஆமன்னா பில்லாஹி அல்லாஹ்வை கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம், வமா உன்சில இலைனா எங்கள் மீது எந்த ஒன்று இறக்கப்பட்டதோ அதன் மீதும் நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம். மினல் குர்ஆனில் அஸீம், மகத்துவமிக்க அந்த குர்ஆனிலிருந்து எது எங்கள் மீது இறக்கப்பட்டதோ அதன் மீதும் நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்பதாக நீங்கள் சொல்லுங்கள். ஒமா உன்சில இன்னும் எது ஒன்று இறக்கப்பட்டதோ, இலா இப்ராஹிம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமின் பக்கம், ஒ இஸ்மாயில இன்னும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமின் பக்கம், ஒ இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமின் பக்கம், ஒ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமின் பக்கம், வல் அஸ்பாத்னா என்னது, ஏற்கனவே சிவத்துக்கு பண்ண அஸ்பாத் அவருடைய சந்ததியின் பக்கம், அவருடைய குடும்பத்தாரின் பக்கம், அவருடைய கபீலாக்களின் பக்கம் எந்த ஒன்று இறக்கப்பட்டதோ அவை அனைத்தையுமே, அதாவது ஆமன்னா நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம், பிமா உன்சில எந்த ஒன்று இறக்கப்பட்டதோ, இலா இப்ராஹிம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமின் மீது எது இறக்கப்பட்டதோ, மின சுஹ்ஃபி ஏடுகளிலிருந்து, வல் அஹ்காமி சட்டங்களிலிருந்தும் ஏடுகளிலிருந்தும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது எந்த ஒன்று இறக்கப்பட்டதோ
அதன் மீது நாங்கள் ஈமான் கொண்டோம். ஐ அல்லத்தி எப்படிப்பட்டது, அஹ்காம் கானல் அம்பியாவு நபிமார்கள் ஆகியிருந்தார்கள், முத்த அப்பிதீன பிஹா அதை கொண்டு முழுமையாக வழிபடக்கூடியவர்களாக, அதை கொண்டு முழுமையாக பற்றி. தஅப்புத் என்று சொன்னால் உதாரணமாக கண்ணை மூடிக்கொண்டு பின்பற்று அல்லாஹ்வுடைய இறங்கக்கூடிய அந்த விஷயத்த தஅப்புத், அதாவது கேள்வி கேட்காம கண்ணை மூடிட்டு இல்லை, என்ன ஏதுங்கிற கேள்வி கிடையாது, அல்லாஹ் சொல்லிட்டான் அதை அப்படி செய்யும். முத்த அப்பிதீன பிஹா அதை கொண்டு முழுமையாக ஒட்டி அதையே வழிபடக்கூடியவர்களாக நபிமார்கள் ஆகியிருந்தார்கள். கதாலிக்க ஹஃபதத்து இப்ராஹிம் அவ்வாறு தான் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய பேரனார்கள். ஒய் இப்ராஹிம் ஒய் இஸ்ஹாக் இஸ்ஹாக் அலி இஸ்லாமுடைய பேரனார்கள். வஹுமுல் அஸ்பாத் அவர்கள் தான் என்னது அவங்களுடைய சந்ததியில் வந்த பனி இஸ்ரேலுடைய சந்ததிகள், கபீலாக்கள் அவங்களுடைய சந்ததிகள். ஹைசு காலத்தி நுபுவத்து ஃபீஹிம் எவ்வாறு அவர்களிலே நபித்துவம் ஆகியிருந்ததோ அந்த அடிப்படையில். அப்போ யாருக்கெல்லாம் நபித்துவம் கொடுக்கப்பட்டதோ அந்த அடிப்படையில் என்னது ஹைசு காலத்தி நுபுவத்து ஃபீஹிம் அவர்களிலே நபித்துவம் இருந்த போதிலே இருந்ததுக்கேற்ப இருந்ததற்கேற்ப அவங்க என்ன செஞ்சாங்க, அவர்கள் அந்த கட்டளைகளை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஏவல்களை முழுமையாக பின்பற்றினார்கள், அதில் எந்த குறையும் வைக்கவில்லை. வமா ஊத்திய மூசா வ ஈசா எந்த ஒன்று கொடுக்கப்பட்டதோ மூசா அலை இஸ்லாம் அவர்களுக்கும் ஈசா அலை இஸ்லாம் அவர்களுக்கும் எந்த ஒன்று கொடுக்கப்பட்டதோ அதன் மீதும் நாங்கள் ஈமான் கொண்டோம். அதாவது மின தௌராத் வேதத்திலிருந்து, வல் இஞ்சில் இன்னும் இஞ்சில் வேதத்திலிருந்து. தௌராத் வேதம் ஹஜ்ரத் மூசா அலை இஸ்லாத்துக்கு கொடுக்கப்பட்ட வேதம், இஞ்சில் வேதம் ஹஜ்ரத் ஈசா அலை இஸ்லாத்துக்கு கொடுக்கப்பட்ட வேதம். வமா ஊத்திய நபியூன மிர் ரப்பிஹிம் இன்னும் அவருடைய இறைவனிடமிருந்து நபிமார்கள் எந்த ஒன்று கொடுக்கப்பட்டார்களோ அவைகள். அதாவது மீனும் நாங்கள் ஈமான் கொள்கிறோம் பிமா உன்சில அலா கைரிஹிம் மினல் அம்பியா ஜமீஅன் நபிமார்களிலிருந்து அவர்கள் அல்லாமல் இப்ராஹிம் அலை இஸ்லாம், இஸ்மாயில் அலை இஸ்லாம், இசாக் அலை இஸ்லாம், மூசா அலை இஸ்லாம், ஈசா அலை இஸ்லாம் இவர்கள் அல்லாது வேறு எந்தெந்த நபிமார்கள் அனுப்பப்பட்டார்களோ அனைத்து நபிமார்களிலிருந்தும் அவர்கள் அல்லாத நபிமார்கள் மீது எதுவெல்லாம் இறக்கப்பட்டதோ அதன் மீதும் ஈமான் கொள்ளும். உதாரணமா தாவூத் அலை இஸ்லாம் மீது ஜபூர் இறக்கப்பட்டுச்சு, அதை நாங்கள் ஈமான் கொள்றோம். நம்ம என்னென்ன இறக்கப்பட்டதோ அனைத்தையுமே. நுசத்திகு பிமா ஜாஉ பிஹி அவர்கள் எந்த ஒன்றை கொண்டு வந்தார்களோ அதையும் ஈமான் கொள்ளி உண்மைப்படுத்துகிறோம். நுசத்திகு இன்னும் நாங்கள் உண்மைப்படுத்துகிறோம் பிமா ஜாஉ பிஹி அவர்கள் எதை கொண்டு வந்தார்களோ மின் இந்தில்லாஹி அல்லாஹ்விடத்திலிருந்து, மினல் ஆயாத்தில் பையினாத்தில் அதாவது தெளிவான அத்தாட்சிகள் ஆயத்துகளிலிருந்து அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எந்த ஒன்றை அவர்கள் கொண்டு வந்தார்களோ அதை நாங்கள் உண்மைப்படுத்துகிறோம். வல் முஅஜிசாத்தில் பாஹிராத் அதாவது வெளிப்படையான பகிரங்கமான அனைத்து அற்புதங்களிலிருந்தும் எதை அல்லாஹ்விடத்திலிருந்து அவர்கள் கொண்டு வந்தார்களோ அவை அனைத்தையும் நாங்கள் உண்மைப்படுத்துகிறோம். எல்லா நபிமார்களும் எந்த A to Z யாருடைய வித்தியாசமும் கிடையாது. லா நுஃபர்ரிகு பைன் எந்த யூதர்கள் செய்கிற மாதிரி அந்த நபியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இந்த நபியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை நபியே ஏற்றுக்கொள்ளலாம் ஒரு சூனியர் என்பதாக சொன்னதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த மாதிரி அவங்க சொல்கிற மாதிரி கிடையாது, நாங்கள் எல்லாரையும் முழுமையாக நம்பிக்கை கொள்கிறோம். லா நுஃபர்ரிகு பைன அஹதி மின்ஹும் அவர்களிலிருந்து யாரையும் என்ன செய்ய மாட்டோம், எந்த நிலையிலும் பிரிவை ஏற்படுத்த மாட்டோம், நாங்கள் பிரிவை ஏற்படுத்த மாட்டோம். லா நுமினு பில் பாதி வ நக்ஃபுரு பில் பாத் சிலரை கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம், வ நக்ஃபுரு பில் பாத் சிலரை கொண்டு நாங்கள் நிராகரித்து விட்டோம் என்பது கிடையாது. முழுமையாக என்ன செய்வோம், நம்பிக்கை கொள்வோம் எல்லா நபிமார்களும். கமா ஃபாலத்தில் யஹூது வ நசாரா எவ்வாறு யூதர்களும் நசாராக்களும் செய்தார்களோ, மினு பிபாத் வ நக்ஃபுரு பிபாத் சிலதை நாங்கள் ஈமான் கொள்கிறோம் சிலதை மறுக்கிறோம் என்று அவர்கள் எவ்வாறு சொல்லிக்கொண்டு அழைகின்றார்களோ அவ்வாறல்ல, நாங்கள் எல்லா நபிமார்கள் மீதும் ஈமான் கொள்வோம். எல்லா நபிமார்கள் மீது இறக்கப்பட்ட வேதங்களின் மீதும் ஏடுகளின் மீதும் சட்டங்களின் மீதும் நாங்கள் நம்பிக்கை கொள்வோம். ஆனால் பின்பற்றுவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கமான தீனுல் இஸ்லாத். வ நஹ்னு லஹு முஸ்லிமூன் முன்காதூன லி அம்ரில்லாஹி அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக, முன்காதூன் ஹாதிஊன லி ஹுக்மிஹி அவனுடைய கட்டளைக்கு அவனுடைய சட்டத்திற்கு அடிபடிந்தவர்களாக தலைவணங்கியவர்களாக நாங்கள் என்ன செய்கிறோம், முழுமையாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறோம், முழுமையான மோமின் முஸ்லீமாக நாங்கள் மாறிவிடுகிறோம் என்பதாக அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன இந்த ஆயத்துக்கள் மூலம், அப்போ இந்த எவ்வாறு யூதர்கள் நசாராக்கள் நாங்கள் சிலதை ஏற்றுக்கிட்டோம் சிலதை மறுக்கிறோம் என்று சொல்கிறாங்களோ அதுபோன்று நீங்கள் சொல்லாதீங்க. முழுமையாக என்ன செய்கிறது, ஒவ்வொரு நபிமார்களையும் பற்றி அவர்களை கொண்டும் அவர்கள் மீது இறக்கப்பட்ட வேதங்களை கொண்டும் முழுமையாக ஈமான் கொள்றது. இப்போ யூதர்கள் என்ன செய்கிறாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையும்
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் ஈமான் கொள்றது கிடையாது. அப்போ சிலதை ஏற்று சிலதை மறுக்கிறாங்க. அதே மாதிரி நசாராக்கள் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ஈமான் கொள்றது இல்லை. இதிலே இறுதி சிலதை ஏற்று சிலதை மறுக்கிறார்கள். இவைகள் இது போன்று கிடையாது. அப்ப சிலதை ஏற்று சிலதை மறுக்கிறதுங்கிறது நம்மள்ட்ட கிடையாது. அது முழுமையான தீன் கிடையாது. அது முழுமையான மார்க்கம் கிடையாது. அப்போ எது ஏற்றுக்கொண்டால் முழுமையாக ஏற்றுக்கொள்றது தான் உண்மையான மார்க்கம். ஏற்றுக்கொண்டால் முழுமையாக ஏற்றுக்கொள்ளணும். எல்லா வஸ்துக்களையும் எதுவெல்லாம் நபிமார்கள் மீது இறக்கப்பட்டதோ, நபிமார்கள் கொண்டு வந்தார்களோ அனைத்தையும் ஏற்றுக்கொள்வதுதான் உண்மையான மார்க்கமாக இருக்கிறது என்ற விஷயம் என்ன செய்ய சொல்லப்படுது. ஏன்னா அதுதான் என்ன செஞ்சாங்க, உங்களுடைய மூதாதைகள் சொல்லக்கூடிய இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் சரி, அவங்களுடைய சந்ததிகளும் என்ன செஞ்சாங்க, முழுமையாக ஏற்றுக்கொண்டாங்க. பின்னாடி வந்த அவங்களுடைய சந்ததிகள் அனைவரும், இவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க, நசாராக்களுக்கு, இந்த யூதர்களுக்கு முன்னாடி இருந்தவர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது ஒரு இடத்துல சொல்றான், அதாவது உத்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் இஜஅல ஃபீக்கும் அம்பியா வஜஅலக்கும் முலூக்கன் வஆதாக்கும் மாலம் யூத்தி அஹதமில் ஆலமீன் அப்படின்னு சொல்லிட்டு வக்கத்தஅனா இஸ்னத்தி அஷ்ரத அஸ்பாத்தன் உமமா, 12 சமூகங்களாக நாம் அவளை பிரித்திருந்தோம். அவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க, இப்படி ஏற்றுக்கொண்டார். அவங்க ஏற்றுக்கொண்டார் என்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். இப்போ இந்த மாதிரி என்னது, அப்போ இதுதான் உண்மையான தீனுல் இஸ்லாமாக இருக்குது. அப்போ உண்மையான இஸ்லாம் என்பது எல்லாரும் கொண்டு வந்த மார்க்கங்களையும் ஏற்றுக்கொள்வது, நபிமார்கள் கொண்டு வந்த மார்க்கங்களை, அவர்கள் கொண்டு வந்த சட்டங்களை, அவர்கள் கொண்டு வந்த அஹ்காம்களை உண்மைப்படுத்துவதுதான் உண்மையான இஸ்லாமாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, யூதர்களுக்கும் நசாராக்களுக்கும் அல்லாஹு தஆலா பதில் சொல்கிறான். நீங்கள் நீங்கள் இருக்கக்கூடிய மார்க்கம் உண்மை கிடையாது. நாங்கள் பின்பற்றுகின்றோமே உண்மையான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கம், அதுதான் சரியான நேர்வழி. எனவே என்ன செய்யுங்க மூமின்கள், நீங்க சொல்லுங்க, நாங்கள் அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டோம். இன்னும் வேதங்களின் மீது எது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இறக்கப்பட்ட வேதமாக இருக்கட்டும், அதற்கு முன்னாடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததி மீது இறக்கப்பட்ட வேதமாக இருக்கட்டும், மூசா ஈசா அலைஹிஸ்ஸலாம் மீது இறக்கப்பட்ட வேதமாக இருக்கட்டும், எல்லா நபிமார்கள் மீதும் இறக்கப்பட்ட வேதங்கள், அத்தாட்சிகள், அற்புதங்கள் அனைத்தையும் நாங்கள் சமமான முறையில் ஈமான் கொண்டோம். ஒரு சிலரை ஏற்று ஒரு சிலரை மறுக்கக்கூடிய உங்களுடைய பழக்கங்கள் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் எங்களை முழுமையாக அல்லாஹ்வுக்காக, வழிபாடுக்கு, அல்லாஹ்வுடைய வழிபாட்டிற்காக எங்களை நாங்கள் ஆக்கி கொண்டோம் என்று சொல்லி அல்லாஹு தஆலா கட்டளையிடுகிறான். எனவே இதுதான் நம்முடைய ஈமானாக இருக்கிறது. உண்மையான முஸ்லிமுக்கு அடையாளம் இதுவாகத்தான் இருக்கிறது. அல்லாஹு தஆலா நம்மை இதை விளங்கி அல்லாஹின் மீதும் நபிமார்கள் மீதும் வேதத்தின் மீதும் முழுமையாக ஈமான் கொண்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கப்பட்ட குர்ஆனையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறையை முழுக்க பின்பற்றி அல்லாஹ்வின் பொருத்தத்தோடு வாழ்ந்து பொருத்தத்தோடு மரணித்து நாளை அவனுடைய பொருத்தத்தோடு எழுப்பப்படக்கூடிய நல் தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் நம் சந்ததிக்கும் தந்த அல்புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.